ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பனானா கேக். இப்போ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் நெருங்கி வரதுனால கேக்கை வெளியே ஆர்டர் பண்ணாமல் வீட்டிலே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். மைதா மாவு, பட்டர், சர்க்கரை, ராகி மாவு, வாழைப்பழம், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர், பால், வெனிலா எசன்ஸ். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு முட்டை எதுவும் சேர்க்காம அவன்ல இல்லாம எப்படி ஸ்டவ் டாப்லேயே சூப்பரா முட்டை சேர்த்த மாதிரி நல்ல சாஃப்டா கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேக் டின்னை கிரீஸ் பண்ணி வச்சுப்போம். நான் ப்ரொஃபஷனல் பேக்கர்ல இல்ல, அதனால நம்ம கிட்ட பட்டர் பேப்பரும் கிடையாது. அவசரத்துக்கு பாப்பாவோட நோட்ல இருந்து பேப்பரை கிழிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நாலா மடிச்சு லைட்டா அந்த கர்வ் ஷேப்க்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்க்கிள் வந்துடும் நம்மளுக்கு. இது அப்படியே கேக் டின்ல போட்டு பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது அப்படியே இருக்கட்டும். நீங்க அவன்ல செய்யறீங்க அப்படின்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டவ் டாப்ல செய்யறதுனால இப்பவே ப்ரீ ஹீட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம வெட் அண்ட் ட்ரை இன்கிரிடியன்ஸ் தனித்தனியா ரெடி பண்ணிட்டு மிக்ஸ் பண்றதுக்கு முன்னால நம்ம ஸ்டவ் பத்த வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் குக்கரை. ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல நல்லா பழுத்த 2 வாழைப்பழத்தை போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். வாழைப்பழம் நல்லா மேஷ் ஆனதுக்கு அப்புறம் 3/4 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம், சுகர் மெல்ட் ஆகுற வரைக்கும். உங்களுக்கு இன்னும் ஹெல்தியர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பழமும் சுகரும் நல்லா மசிஞ்சு ஒன்னு சேர வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு 3 ஒன்னு சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 75 ml கர்டை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாத மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க முட்டை யூஸ் பண்றீங்கன்னா 2 முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வெட் இன்கிரிடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரை இன்கிரிடியன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சல்லடையில 1 கப் மைதா மாவு, 1/2 கப் ராகி மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வேணும்னா மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை டேமேஜ் பண்ணிட்டேன்னா அம்மா செமையா காண்டாயிருவாங்க. அதனால எப்பயுமே இடைக்கு போடுற ஸ்டேஜ்ல இருக்க குக்கரை தான் கேக் செய்ய யூஸ் பண்ணுவேன். குக்கரை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு பேஸ்ல மணலை சேர்த்துக்கிறேன். அது மேல ஒரு திருமணை வச்சுக்கிறேன். அதுக்கு மேலதான் நம்ம கேக் டின்னை பிளேஸ் பண்ண போறோம். அடுப்பை பற்ற வச்சு கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிட்டு குக்கர் லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணிடலாம். வெட் இன்கிரிடியன்ஸோட நம்ம சளிச்சு வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரொம்ப திக்கா இருக்கு. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா 1/4 கப் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பனானா கேக் பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே கேக் டின்னுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லைட்டா இப்படி டேப் பண்ணா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். குக்கரும் நல்லா ப்ரீ ஹீட் ஆயிருச்சு. இப்ப கேர்ஃபுல்லா குக்கருக்குள்ள கேக் டின்னை பிளேஸ் பண்ணிடலாம். மூடியில கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிடணும், இது ரொம்ப முக்கியம். இப்ப குக்கரை மூடிட்டு மீடியம் ஃபிளேம்ல 35 to 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தா சூப்பரான பனானா கேக் ரெடி ஆயிரும். இப்ப 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தா டூத் பிக் கிளீனா வரணும், அப்ப கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்ல கேக் பேட்டர் லைட்டா அதுல ஸ்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இதை குக்கர்ல இருந்து வெளியே எடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டா ஆற விட்டுறணும். இப்ப கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்ப அன்மோல்ட் பண்ணிடலாம். சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல இந்த மாதிரி அப்சைட் டவுனா கமுத்துனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிரும். இப்ப மேல இருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு டர்ன் பண்ணும்போது என் கை கேக்ல பட்டு அப்படியே உள்ள போயிருச்சு. அதை மேக் ஓவர் பண்றதுக்கு நான் லைட்டா முந்திரிய வச்சு மறைச்சுக்கிட்டேன். இப்ப சூப்பரான பனானா கேக் ரெடி ஆயிருச்சு. வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, முட்டை சேர்க்காம எவ்வளவு ஸ்பாஞ்சியா வந்திருக்குன்னு. ஸ்டோர் பாட்டை விடையே பெட்டரா இருந்துச்சு டேஸ்ட்ல. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.